தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. அம்மா தாயே, என் பொண்டாட்டி எனக்கு வேணும். அம்மா. என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் உயிரோட வேணும். என் பொண்டாட்டி உயிரை திரும்ப கூட. டாக்டர் ரொம்ப டென்ஷன் ஆகுது டாக்டர், ரொம்ப பதட்டமா இருக்கு. வெயிட் நெவஸ் ஆகாதீங்க, போருங்க போருங்க போருங்க. பத்தி இந்த வாழ்க்கைய வாழ்றதே உனக்காக தானடி. நீ என்கிட்ட மறைச்ச எப்படி சுவாதி நான் வாழுவேன்? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லி, ஒரு தடவை குகன்னு கூப்பிடுடி. எனக்கு இந்த குழந்தை வேணும், நீதான் வேணும் சுவாதி, பாருமா. ஐயோ சுவாதி, அம்மா உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் பிள்ளையும் என் பொண்டாட்டி எனக்கு வேணும், என் பொண்டாட்டிய கூட. சுவாதி, இன்னுமா உனக்கு இறங்கி வரணும்னு தோணல? அந்த பிள்ளை எப்படி அழுதுகிட்டு இருக்கான், கொஞ்சமாவது இறங்கி வா. உலகத்தை ஆக்குறதும் அழிக்கிறதும் நீ தானே, அப்ப அந்த உயிரை திரும்ப கொடு. ஒரு பச்சை குழந்தை தாய் இல்லாம அந்த உலகத்துல வாழ முடியுமா? கூட திரும்ப. அம்மா தாயே, உனக்கு எஞ்சி கேக்குறேன், அந்த புள்ள உயிரை திரும்ப கொடு. பாவம் அந்த குழந்தை, தாயோட பாசம் இல்லாம ஒரு குழந்தை வளரக்கூடாது. உயிரை எடுத்துறாத, குடுமா குடு. இன்னுமா தாயே உனக்கு யாருக்கு அல்லாம இருக்கு, அந்த புள்ள உயிரை கூட. டாக்டர் சுவாதி, சுவாதி, சுவாதி.
அம்மா என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளையா? என் பொண்டாட்டி மட்டும் உயிரோட வேணுமா? அவளை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்யறமா. ஆனா என் பொண்டாட்டி வேணும். ஒன்னா உன் பொண்டாட்டி உயிரை நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன். நீ எனக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு ரெண்டு பிள்ளைக்கும் முத முட்டை ஏன் சொன்னதுல தான் நீ போடணும். போடுவியா? செய்யறமா, கண்டிப்பா செய்யறேன். என் பொண்டாட்டி உயிரோட இருக்காளா? நான் போய் அவளை பார்க்கணுமா? அழுகாதடா. உன் பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கா. அதான் என்ன பார்த்து கேள்வி கேட்டாலே அங்க நிக்கிறவ. நான் இந்த உலகத்தை ஆள்றவதான். அதே சமயத்துல உயிரையே நான் தான் எடுப்பேன். ஆனா உன் பொண்டாட்டி உயிரை நான் எடுக்கல. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தைய அனாதையாக்க விரும்ப மாட்டேன்டா. ஏன்னா நானும் குழந்தைக்கு தாயா இருக்கிறவதான். அதனால தான் உன் பொண்டாட்டியை உயிரோட விட்டேன். போய் இந்த துணுரை உன் பொண்டாட்டி நெத்தியில வச்சிடு. யாரு? அவிங்க. ஸ்பீக்கர் போடு. அவி. பிரீத்தி. பிரீத்தி. ஸ்வாதி உயிர் பொழைச்சிட்டா பிரீத்தி. உயிரோட தான் இருக்கா ஸ்வாதி. குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. ஒண்ணுக்கு ரெண்டு குழந்தைடி. என்ன சொல்ற? நிஜமாவா? ஸ்வாதி உயிரோட தான் இருக்காளா? இரு, நாங்க எல்லாரும் இப்பவே ஹாஸ்பிடல் வரோம். கண்கிட்ட விஷயத்தை சொல்லுடி. அவன் பாவம். இப்பவே சொல்ற கவி. நீ போன வை, நாங்க எல்லாரும் வரோம். அழுகாத எந்திரி. போதும் நீ அழுதது. இதுக்கு மேல நீ அழுகவே கூடாது. எந்திரி, போய் உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில பாரு. உயிரோட தான் இருப்பா. போ. நிஜமாவாமா? என் பொண்டாட்டி உயிரோட தானே இருப்பா. நான் தான் சொல்றேன்ல, போ. டாக்டர், என் பொண்டாட்டி. வாங்க குகன், எங்களால நிஜமா இதை நம்பவே முடியல. உங்க வைஃப் உயிரோட தான் இருக்காங்க. வாங்க, வந்து பாருங்க. ஸ்வாதி, ஸ்வாதி, ஸ்வாதி. I love you, Swati. I love you. டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுத்ததுக்கு. அவ இல்லடா, நான் இல்ல டாக்டர். உங்களுக்கு எந்த நன்றியும் சொல்லாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டுதல் தான், புரியுதா? சொல்லப்போனா இந்த தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டியது அந்த பாட்டிமாக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க மட்டும் சரியான நேரத்தில் உங்களை தைரியம் கொடுத்து அந்த சாமிக்கிட்ட கூட்டிகிட்டு போகலைன்னா இன்றைக்கி இவங்க உயிர் வந்திருக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியலை. நிஜமாக எங்களோட சைடில் இருந்து பார்த்தா இவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்கங்கிறதா ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலை. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் பார்த்த சர்வீஸ்லேயே எங்களுக்கு இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இனி நீங்களும் உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ரெண்டு குழந்தைங்களும் சந்தோஷமாக இருங்க. ட்வின்ஸு கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி நடந்துச்சுன்னே தெரில. ரொம்ப ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது. டாக்டர், ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறா? மயக்கத்தில் இருக்காங்க. இன்னொரு 5 மினிட்ஸில் எந்திரிச்சிருவாங்க. சரிங்க டாக்டர். சரி, நிறைய பேர் வந்து பார்க்க வேண்டாம். டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் பேராக வந்து பாருங்க. ஓகே? தேங்கா, இப்போதான் டாக்டர் எனக்கு உயிரே வருது. வாங்க, முதல்ல நம்ம போகலாம். செல்ல குட்டி, என்னம்மா? என்னடி செல்லம், அப்பாவை பார்க்குறீங்களா? அழகு பிள்ளை, எதுக்குமா சொல்ல அழுகுறீங்க? அழுக கூடாது. அப்பா இங்கதானே இருக்க. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவோம். அம்மா நம்மளை விட்டு போகல. அம்மா நம்ம கூட தான் இருக்கா. அழுக கூடாது. என் செல்ல குட்டிக்கு பசிக்குதா? ரெண்டு பேரும் அழகா இருக்கீங்களே ஒற்றுமையா. 6 வருஷமா குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கு கண்மணிங்க மாதிரி 2 பேரும் பிறந்திருக்கீங்க. குகன், ஸ்வாதி உயிரோட இருக்கா? ஆமாடா, உயிரோட தான் இருக்கா. அச்சச்சோ, 2 செல்ல குட்டிங்களா அழகா இருக்கீங்களே. சிச்சி சிச்சி சி, எதை கலந்துக்கிட்டு இருக்கீங்க? அழுக கூடாது.
அழுக கூடாது செல்லக்குட்டி, அழுகாதீங்க. உங்க ரெண்டு பேத்துக்கு தாய்ங்கிறவ லேசுப்பட்டவ கிடையாது. உங்க ரெண்டு பேத்துக்கு இந்த உலகத்தை காமிக்கிறதுக்கு அவ இந்த உலகத்தை விட்டே போகணும்னு நினைச்சவ தான் உங்க ரெண்டு பேத்துக்கு அம்மா. நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு குகன். அவ கண்ணு முழிக்கலையா? கண்ணு முழிச்சோன்னா அவ முகத்துல உள்ள சந்தோஷத்தை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். குகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. எதுக்குடா மச்சான் அழுகிற? அதெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு, ஓகேவா? கவலைப்படாத. ஏ செல்ல குட்டிங்களா, ரெண்டு பேரும் எதுக்கு அழுகுறீங்க? அழுக கூடாது. ரெண்டு பேரும் சுவாதி மாதிரியே இருக்கீங்க. பாரு, ரெண்டு பாப்பாவும் அழுகுறீங்களே, அழுக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இது ஐசியூ, இத்தனை பேர் உள்ளே இருக்கக்கூடாது. பேஷண்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் நார்மல் வார்டுக்கு மாற்றிடுவோம். அங்கே வந்து பாருங்கள், அதுக்குள்ள அவங்க மயக்கம் தெரிஞ்சிடும். ஓகே சிஸ்டர், வெளியே போயிடுறேன். அம்மா, நான் உயிரோட நான் எங்க ஸ்வாதிமா, பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோடு ஆனந்த தீபம், தீயின் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று, கைவீசும் தென்றல் ஒன்று.